ஹலோ காய்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு ஸ்மால் மேக்கப் டுட்டோரியல் தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நல்லா கிளென்ஸ் பண்ணிவிட்டு நல்ல ஒரு ஹைட்ரேட்டிங் டோனர் நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். ஸோ அது நம்ம போர்ஸ் எல்லாம் மினிமைஸ் பண்ணி கொடுக்கும். தென் நல்லா அதை நம்ம ட்ரை பண்ணிக்கிறோம் ஒரு மினி ஹேண்டில் ஃபேன் வச்சு. தென் நெக்ஸ்ட் ஸ்டெப் நம்ம நல்ல ஒரு மாய்ஸ்சரைசர் போட போகிறோம். நான் மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணுறது என்ன பிராண்டுன்னு உங்களுக்கு தெரியணும்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். மாய்ஸ்சரைசர் ப்ளஸ் ப்ரைமராகவும் இது ஒர்க் ஆகும். ஸோ நமக்கு நல்ல ஒரு மேக்கப் லாங் லாஸ்டிங் கொடுக்கும். ஸோ மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணிவிட்டு நல்ல ஒரு மசாஜ் கொடுக்குறோம். நம்ம ஸ்கின்ல மாய்ஸ்சரைசர் அப்சர்வ் ஆகிற அளவுக்கு நம்ம நல்ல ஒரு ஜென்டிலான மசாஜாக கொடுக்கணும். ரொம்ப ரஃப்பாக ஹேண்டில் பண்ணக்கூடாது. பிகாஸ் ஃபேஸோட ஸ்கின் நம்மளுக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ட். நான் எப்போவும் செல்ஃபாக மேக்கப் பண்ணும்போது மாய்ஸ்சரைசர் மட்டுமே ஒரு 3 to 4 minutes ஜென்டிலாக மசாஜ் பண்ணுவேன். ஸோ சேர் கொஞ்சம் ப்ராப்பராக இல்லை, ஸோ அரேஞ்ச் பண்ணிவிட்டு நம்ம உட்காடுறோம். தென் நம்ம என்ன ஃபேஸ்க்கு யூஸ் பண்ணுறோன்னா ஒரு ஸ்டோப் க்ரீம் யூஸ் பண்ணுறோம். அதுவுமே நம்ம ஹைலைட் பாயிண்டில் மட்டும் ஸ்டோப் க்ரீம் அப்ளை பண்ணணும், டோட்டல் ஃபேஸ்க்கும் அப்ளை பண்ணாமல். நெக்ஸ்ட்டு நம்ம ஃபேஸில் உள்ள டார்க் சர்க் அன்ஈவன் டோன் எல்லாத்தையும் ஹைட் பண்ணுறதுக்கு ஸோ நம்ம கன்சீலர் யூஸ் பண்ணியிருக்கோம். நம்ம கலர் கரெக்டர் ஸ்கிப் பண்ணிட்டோம். இன்றைக்கி நம்ம கன்சீலர் ப்ளஸ் ஃபவுண்டேஷன் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ கன்சீலர் எங்கெங்கே எனக்கு அன்ஈவன் டோன் இருக்கோ அங்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ எனக்கு நோஸ் கிட்ட, ஃபோர்ஹெட்டில், தென் மவுத் ஏரியாவில் எல்லாத்துலேயும் நான் அப்ளை பண்ணிக்கிறேன் நல்லாவே. ஸோ அப்ளை பண்ணிவிட்டு நம்ம அந்த இடத்த நல்லா பிளெண்ட் பண்ணணும். பிளெண்ட் பண்ணுறது எப்போவுமே அந்த இடத்துல அந்த ப்ராடக்ட் நல்லா அப்சர்வ் ஆகிற மாதிரி பிளெண்ட் பண்ணணும். ஸோ நம்ம ஒரு சின்ன கன்சீலர் ப்ரஷ்ஷை வச்சு நம்ம ஹோல் ஃபேஸ்க்கும் பிளெண்ட் பண்ணலாம், இல்லை பியூட்டி பிளெண்டர் வச்சும் பிளெண்ட் பண்ணலாம், டிபெண்ட்ஸ் யுவர் விஷ். ஸோ நம்ம அண்டர் ஐ கீழேயும் நல்லா பிளெண்ட் பண்ணுறோம். ஸோ அண்டர் ஐ கீழே நம்ம நல்லாவே பிளெண்ட் பண்ணணும். பிகாஸ் நம்மளுக்கு டார்க் சர்க்கிள் இருக்கிற ஏரியாவை நம்ம நல்லா கவர் பண்ணணும். தென் நம்ம ஒழுங்காக பிளெண்ட் பண்ணலனாலும் நம்மளுக்கு க்ரீஸ் லைன் வர்றதுக்கு அங்கே சான்சஸ் இருக்குது. தென் நம்ம ஃபவுண்டேஷன் மிக்ஸ் பண்ணுறோம். நம்மளோட டோனில் 2 டோன் அதிகமாகவே நம்ம போடலாம் அப்படின்னு நம்ம இன்றைக்கி ஐடியா பண்ணியிருக்கோம். பிகாஸ் கிளைண்ட்ஸ் இப்போல்லாம் ஸ்கின் ஃபினிஷும் கேட்குறாங்க, டோன் 1 டோன் 2 டோன் அதிகமாகவும் கேட்குறாங்க. ஸோ நமக்கு முதல்ல போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுறோம். எப்போவுமே நமக்கு தான் ஃபஸ்ட்டு எந்த ப்ராடக்ட்னாலும் நம்ம டெஸ்ட் பண்ணணும். எடுத்தோன்னு நம்ம பிரைட்ஸ்க்கு யூஸ் பண்ணக்கூடாது. ஃபர்ஸ்ட் ஒன்ஸ் நமக்கு யூஸ் பண்ணிவிட்டு தென் தான் மாடல்ஸ்க்கு யூஸ் பண்ணணும். ஸோ நான் என்னோடய ஃபேஸில் கான்டோரிங் ப்ளஷ் எல்லாமே நான் முடிச்சுட்டு தென் பவுடர் அப்ளிகேஷன் ஃபைனலாக போகிறேன். ஸோ பவுடருக்கு நம்ம வாட்டர் ப்ரூஃப் பவுடர் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். அண்டர் ஐலையும் நம்ம பவுடர் செட் பண்ணுறோம். எப்போவுமே அண்டர் ஐயில் பவுடர் செட் பண்ணும்போது ஃபஸ்ட்டு பிளெண்ட் பண்ணிட்டு தான் அண்டர் ஐயில் செட் பண்ணணும். அப்போ தான் நம்மளுக்கு க்ரீஸ் லைன் வராது. தென் நம்ம ஹைலைட்டிங் பார்ட்ஸ் முடிக்கிறோம். ஹைலைட் பண்ணுற ஏரியாவில் மட்டும் நம்ம ஹைலைட்டிங் கொடுத்துட்டு தென் நம்ம ஐ மேக்கப்புக்கு மூவ் ஆன் ஆகிறோம். ஐ மேக்கப் நம்ம பேஸ் அப்ளை பண்ணிவிட்டு தென் ஐ மேக்கப் முடிச்சுட்டு அதில் ஷிம்மர் அப்ளை பண்ணுறோம். தென் நம்ம ஐலைனர் வரைகிறோம். எப்போவுமே நம்ம செல்ஃபாக பண்ணுறோன்னா ஐ ஓப்பன் பண்ணி தான் பண்ணணும். ஸோ அப்போ தான் பர்ஃபெக்டாக வரும். தென் லிப் லைனர் நம்ம பண்ணுறோம். லிப் லைனரும் நம்ம லிப்ஸ்க்கு ஏற்ற மாதிரி கரெக்டான டார்க் லிப்ஸ்டிக் போடுறதுனால ஸோ ப்ரௌன் அவுட்லைன் நம்ம கொடுத்துட்றோம். தென் ஃபஸ்ட்டு ஒரு லிப்ஸ்டிக் நான் பிங்க் ஷேடில் போடுறேன். எனக்கு அது செட் ஆகாத மாதிரி இருந்துச்சு. தென் இன்னொரு லிப்ஸ்டிக் போடுறேன். ஸோ அது என்னோடய டோனுக்கு எக்ஸாக்டாக மேட்ச் ஆச்சு. செல்ஃபாக லிப்ஸ்டிக் போடுறதுனால நான் டேரெக்டாக யூஸ் பண்ணுறேன். ஒன்ஸ் நீங்கள் பிரைடுக்கு யூஸ் பண்ணும்போது டேரெக்டாக யூஸ் பண்ண வேணாம். ஃபைனலாக நம்ம ஒரு டியூவி மேக்கப் அச்சீவ் பண்ணிட்டோம். திஸ் இஸ் மை ஃபைனல் லுக். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய அக்கௌண்ட்டை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.